ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். என்னடா வாழ்க்கை ஒரே வெறுமையாக இருக்கே, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கே, வாழ்க்கையில் புயல் அடிச்சுட்டே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னா இந்த பதிவை ஃபுல்லாக கேளுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு ரொம்ப பெரிய காற்று மழை வந்துச்சான். எந்த அளவுக்கு காற்று மழை வந்துச்சுன்னா இருக்கிற மரம் செடி கொடிகளெல்லாம் இடிஞ்சு வேரோட சாஞ்சிருச்சு, வீடுகளெல்லாம் இடிஞ்சு போகுது, காட்டாற்று வெள்ளம் ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுது. இந்த மாதிரி பயங்கரமாக ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கிராமம் தத்தளிச்சிட்டு இருந்துச்சான். அப்போ அங்கே இருக்கிற மக்களால் என்ன பண்ண முடியும்? கடவுளே எப்படியாவதும் காப்பாற்றுன்னு சொல்லி அவங்க எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக சேஃபாக இருக்க முடியுமோ, அதாவது தண்ணியில் மூழ்கி போகாமல் அடிச்சுட்டு போகாமல் அந்தளவுக்கு எங்கே தாங்களே பாதுகாத்துக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்களாம். ஃபஸ்ட்டு நாள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்த மழை அடுத்த நாள் படிப்படியாக குறைஞ்சிருச்சான். ஒரு 4-5 நாள் ஆயிட்டு அந்த மழை சுத்தமாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி இவங்க அவங்களோட வீடு வாசல்கள் எல்லாம் சரி பண்ணிவிட்டு திருப்பியுமா இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய புயல் மழை வந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி போன வாட்டி வந்தப்போ இவங்க எதெல்லாம் கஷ்டம், எதெல்லாம் எப்படி பண்ணுங்கிறத நல்லபடியாக கற்றுக்கிட்டதுனால இந்த வாட்டி அந்த மொத்த கிராமமும் தாங்களே பெட்டராக எக்யூப்டாக வச்சுக்கிட்டு அந்த ஒரு சூழ்நிலையை இயல்பாக கடந்து போயிட்டாங்களாம். இது ஒரு கற்பனை தான், பட் ஆனாலும் யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட வாழ்க்கையில் கூட புயல் அடிக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுன்னே புரியாதுல்ல. உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அந்த காற்று நிறையா அடிக்குதுன்னா காற்று நில்லுன்னு அதுக்கிட்ட சண்டை போட்டு அதுக்கிட்ட மொத்த கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே காமிச்சா ஏதாவது மாறப்போகுதா? மாறாது. ஸோ அந்த நேரத்தில் அந்த கிராம மக்கள் எல்லாம் சைலண்ட்டாக தாங்களே பாதுகாப்பாக எப்படி வச்சுட்டு இருந்தாங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் புயல் அடிக்கும்போது நீங்களும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் அமைதியாக உங்களை நீங்களே பாதுகாத்துட்டு உங்களை நீங்களே சேஃபாக வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள். அது கடந்து போயிடும். நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா உங்களை எப்படி நீங்களே சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கஷ்டங்கள் வந்தாலோ இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கலைனாலோ இல்லை யாராவது உங்களை பிட்ரே பண்ணிட்டாலோ இல்லை உங்களை பிட்ரேனா வாட் ஐ மீன் இஸ் நம்ப வச்சு கழுத்தறுத்தாலோ ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்தாலோ எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் புயல் அடித்தாலும் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். அது கடந்து போயிடும். நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம கடந்து வந்த ஒரு மொமெண்ட்டை திருப்பி நம்மளால் ரீவிசிட் பண்ண முடியாதோ அதே போல் தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்ளம்ஸ் வரும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா, தைரியமாக ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் உங்களோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் அப் பண்ண முடியும். உங்களால் எதிர்த்து போராட முடியாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது ஜஸ்ட் ஹோல்ட் டைட், எவ்ரிதிங் வில் கெட் பெட்டர். நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.